நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதையே நமோ நமஹ. எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 61வது சர்க்கம் சிந்தனை செய்து இப்போது 62வது சர்க்கத்தை தொடர இருக்கிறோம். அம்பரீசன் செய்த யாகம். ரகுநந்தனா, புகழ்பெற்ற அம்பரீசன் சுனசேபனை பெற்றுக்கொண்டு போகும்போது நண்பகல் வேளை வந்தது. பயணக் களைப்பால் விஸ்வாமித்திரரும் அவருடைய நண்பர்களான முனிவர்களும் தவம் செய்து கொண்டிருந்த புஷ்கரத்தில் ஓய்வெடுத்தான். அவன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது பெரும் புகழை அடையப் போகும் சுனசேபன் மிகவும் மனத்துயரத்துடன் சற்று தள்ளினார் போலிருந்த புஷ்கர சேத்திரத்திற்கு வந்து விஸ்வாமித்திரரை கண்டான். முனிவர்களோடு கூட தவம் செய்து கொண்டிருந்த மாமனை முகம் கருத்து தாகத்தாலும் மனக்கவலையாலும் தளர்ந்துவிட்ட அவன் முனிவரின் மடியில் வீழ்ந்து இவ்வாறு சொன்னான். எனக்கு தாயார் இல்லை, தந்தை இல்லை, நெருங்கிய உறவினர்களோ உடன்பிறப்புகளோ இல்லை. நற்குணங்களின் நாயகமே, தர்மத்தின்படி நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். சரண் வேண்டி வந்தவனை கைவிடுவது தர்மம் அல்லவே. முனி சிரேஷ்டரே, எல்லோரையும் காப்பாற்றுகிறவர் தாங்கள்தான். எல்லோரையும் கடைத்தேற்றுபவர் தாங்களே. என் வேண்டுகோள் என்னவென்றால், வேள்வியை துவக்கிவிட்ட மன்னன் உரிய முறையில் அதை நிறைவு செய்ய வேண்டும். எவ்வித குறைவும் இல்லாமல் நான் நீண்ட ஆயுளுடன் இருந்து உத்தமமான தவத்தை அனுஷ்டித்து தேவலோகம் சென்று இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். வேறு துணையில்லாத என்னை இரக்கமனம் கொண்ட தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். தர்மாத்மாவே, ஆபத்திலிருந்து ஒரு மகனை அவன் தந்தை எவ்வாறு விடுவிப்பாரோ அவ்வாறே தாங்கள் என்னை ரட்சிக்க வேண்டும். அவனுடைய சொற்களை கேட்ட மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரர் பலவாறாக பேசி சாந்தப்படுத்தி தன் புதல்வர்களை பார்த்து இவ்வாறு கூறினார். மைந்தர்களே, மேன்மையை வேண்டுபவர்கள் மேலுலகில் சௌக்கியங்களை அடைதல் என்ற ஒரு நற்பயனை அடைவதற்காக புத்திரர்களை பெறுகிறார்கள். அந்த உத்தமமான நல்ல காலம் இப்போது உங்களுக்கு வந்திருக்கிறது. முனிவரின் குமாரனான இச்சிறுவன் என்னிடம் அடைக்கலம் கோருகிறார். இவன் உயிருடன் இருக்கும்படியான ஒரு காரியத்தை செய்தாலே நீங்கள் எனக்கு பிரியமானதை செய்தவர்கள் ஆவீர்கள். நீங்கள் எல்லோரும் சாஸ்திரங்களில் கூறியுள்ள கர்மாக்களை செய்திருக்கிறீர்கள். தர்மத்திலேயே மனத்தை நிலைநிறுத்தியுள்ளீர்கள். பிதா உயிரோடு இருக்கும்போது அவர் ஆணைக்கு கீழ்ப்பட்டு நடப்பது புத்திரர்கள் கடமை. எனவே இப்போது நான் சொல்லப்போவதை ஏற்று நீங்கள் நடப்பதுதான் அறநெறியாகும். மன்னனுடைய வேள்வியில் யாக பசுவாக ஒருவன் பயன்பட்டு அக்னி தேவனுக்கு திருப்தியை கொடுங்கள். இப்படி செய்தால் சுனசேபன் என்னை சரணடைந்ததன் பயனை அடைவான். யாகமும் எவ்வித குறையுமில்லாமல் பூர்த்தியாகும். தேவதைகளும் திருப்தியடைவார்கள். நானும் என் வாக்கை காப்பாற்றியவன் ஆவேன். மக்கள் திலகமே, முனிவர்களுடைய சொற்களை கேட்ட மதுச்சந்தன் முதலான புதல்வர்கள் இருமாப்புடன் விளையாட்டு போல இவ்வாறு கூறினார்கள். தந்தையே, சொந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு எப்படி அயலாருடைய மகனை காப்பாற்ற துணிந்தீர்கள்? நல்ல போஜனம் அருந்தி கொண்டிருக்கும் போது நாய் மாமிசத்தை கொண்டு வந்து பரிமாறுவது போலிருக்கிறது. புதல்வர்களுடைய சொற்களை கேட்ட முனிபுங்கவர் கோபத்தால் சிவந்த கண்களுடன் அவர்களுக்கு சாபம் கொடுக்க ஆரம்பித்தார். உங்களுடைய கூற்று என்னிடம் பயமில்லாமல் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. அறநெறிக்கு புறம்பானது. என் ஆணையை மீறியதாக இருக்கிறது. மயிர்கூச்சலை ஏற்படுத்தும் அளவுக்கு எதிர்பாராத கொடுமையாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அந்தன ஜாதியில் பிறந்த வசிஷ்ட குமாரர்கள் போல் நாய் மாமிசம் புசிப்பவர்களாய் 1000 ஆண்டுகாலம் பூமியில் வசிப்பீர்களாக. தலை சிறந்த முனிவரான அவர் தன் புத்திரர்களுக்கு சாபம் கொடுத்துவிட்டு சுனசேபனுக்கு ஆபத்திலிருந்து விளக்கக்கூடிய ரக்ஷோ மந்திரங்களால் பாதுகாப்பு செய்து அவரிடம் சொன்னார். புனிதமான தர்பை கயிற்றால் கட்டப்பட்டு சிவந்த மாலை
சந்தனம் பூசப்பட்டு விஷ்ணுவை அதிதேவதையாக உடைய பூபஸ்தம்பத்தை அடைந்து வேத மந்திரங்களால் அக்னியை தோத்திரம் செய். முனிகுமாரனே, அம்பரீஷனுடைய யாகத்தில் திவ்யமான இவ்விரண்டு வேத மந்திரங்களை மனமுருகிச் சொல்லி அதனால் உன் விருப்பத்தை அடைவாய், அதாவது உயிர் பிழைப்பாய். சுனசேபன் அவ்விரண்டு மந்திரங்களையும் ஒரே நினைவாக கேட்டுக்கொண்டு மனத்தில் பதித்து கொண்டான். உடனே அரசருள் சிங்கம் போன்ற அம்பரீஷனை பார்த்து சொன்னான், ராஜ சிம்மமே, வீரரே, விரைவாக யாகசாலைக்கு செல்வோம். அரசருக்கு அரசரே, யாக தீட்சை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாகத்தை விரைவில் நிறைவு செய்யுங்கள். முனிபுத்திரனின் சொற்களை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்து கவனக்குறைவு இல்லாதவனாய் சீக்கிரத்தில் வேள்விச்சாலையை அடைந்தான். மன்னன் முன்னர் யாக பசுவை இழந்ததற்கு காரணம் கவனக்குறைவு. அதுபோல் இப்போதும் நேர்ந்துவிடக் கூடாதோ என்பதால் கூடுதலான கவனம் செலுத்தினான். சபையோர்களின் அனுமதியை பெற்று யாக பசுவாக வந்திருப்பவனை தர்பைகளால் கட்டி சிவந்த ஆடை அணிவித்து பூபஸ்தம்பத்தில் இணைத்து கட்டி போட்டான் மன்னன். கட்டப்பட்டிருந்த சுனசேபன் தனக்கு உபதேசிக்கப்பட்ட உன்னதமான அவ்விரண்டு வேத மந்திரங்களால் தேவர்களான இந்திரனையும் உபேந்திரனையும் தோத்தரித்து மகிழ்ச்சியுறச் செய்தான். ராகவனே, 1000 கண்ணனான இந்திரன் ரகசியமாக கூறப்பட்ட தோத்திரங்களால் மன திருப்தியடைந்து சுனசேபன் முன் தோன்றி நீண்ட காலம் வாழ்வாயாக என்று அருளினான். மக்களில் உயர்ந்தோனே, அந்த மன்னனும் யாகத்தினை நிறைவு செய்தான். யாக பசுவை பலி கொடுக்காததால் குறைவு ஏற்பட்டு விடவில்லை. ராமா, இந்திரனுடைய அனுகிரகத்தால் அவனுக்கு பல மடங்கு நற்பயன் ஏற்பட்டது. தர்மாத்மாவான விஸ்வாமித்ரர் அந்த புனிதமான புஷ்கர பிரதேசத்தில் மீண்டும் 10,000 ஆண்டுகள் தவம் புரிந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 62வது சர்க்கம் முற்றிற்று. மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மூனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் இந்த பூவுலகம் முழுவதும் வீற்றிருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் எந்தவித கொடிய நோய்களோ கொடுமையான எந்த பிணிகளோ ஏற்படாதவாறு இந்த உலகை எல்லாம் உள்ள விஸ்வரூப அந்த விஷ்ணு பெருமான் காக்கட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பாரதம் முழுவதும் ராமராஜ்யமே பரவி எல்லா மக்களின் மனதிலும் ராமராஜ்யத்தின் விதைகளே முளைத்து எப்போதும் தர்மமே இந்த பாரதம் முழுவதும் செழிக்க வேண்டும். பாரதம் மட்டுமின்றி இந்த உலகம் முழுவதும் தர்ம சிந்தனைகளே தர்ம விதைகளே முளைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.